தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மோசமான ஒரு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் முடிவு செய்து விட்டார்கள். இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஏதோ வராரு, காலையில் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுக்குறாரு, அது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, எழுதி கொடுக்குறது படிச்சுட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். என்ன நடக்குது, என்ன நிர்வாகம், என்ன செய்யறாங்க, யாருக்கும் அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஒரு பொய்ய சொன்னாரு, நாங்க 98.5 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று தொடர்ந்து பொய்ய சொன்னார். அதன் பிறகு நான் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டேன். பென்ஷன் திட்டம் என்னன்னா, அது புதிய பென்ஷன் திட்டத்தில் பேரை மாற்றி அதற்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறான், அவ்வளோதான். இது மிகப்பெரிய ஒரு மோசடி. இதற்கு என்ன சொல்றாங்க, ஜாக்டோஜியோல போய் அமைச்சரை பாராட்டுறாங்களாம், முதலமைச்சரை பாராட்டுறாங்களாம், அவங்கள பாராட்டுறாங்களாம், இவங்கள. என்னையா டிராமா இதெல்லாம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மாபெரும் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சேர்ந்திருக்கிறது. இன்று நமக்கு ஒரு தொடக்கம், திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு. நமக்கு நல்ல தொடக்கம், திமுக ஆட்சிக்கு அது முடிவு. திமுக ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன. இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணம், 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து ஊழலில் ஈடுபட்டு கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின் என்ற அமெரிக்காவில் விற்கின்ற போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தெரு தெருவாக, வீதி வீதியாக, பள்ளிக்கூட வாசலில், கல்லூரி வாசல்களில், இளைஞர்கள் மத்தியிலே அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோசமான நிர்வாகம், திறமை இல்லாத ஒரு மிக மோசமான ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் இந்த கூட்டணியிலே நாம் சேர்ந்திருக்கின்றோம். மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. இன்றும் 3 மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும். சமீபத்தில் தான் 100 நாட்கள் நடைபயணத்தை நான் முடித்தேன். அந்த நடைபயணம் வாயிலாக இன்று கடலூர் நகரத்திலும் உங்களை நான் சந்தித்தேன். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 34 மாவட்டத்துக்கு நான் சென்றேன். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அதை மக்களிடம் எடுத்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி அழுத்தம் கொடுத்து இந்த 3 மாத காலத்திலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வந்தோம். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வித்தியாசமான கட்சி. தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மோசமான ஒரு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் முடிவு செய்து விட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயது பாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஏதோ வராரு, காலையில் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுக்குறாரு, அது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு, எழுதி கொடுக்குறது படிச்சுட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். என்ன நடக்குது, என்ன நிர்வாகம், என்ன செய்யறாங்க, யாருக்கும் அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. கடலூர் மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். இந்த மண் வீரம் கலந்த மண். இந்த மண் அதிக என் தம்பிகளும் தங்கைகளும் இருக்கின்ற மண். இந்த மண் கடலூர் மாவட்டத்தின் மண். இந்த மண்ணுக்கு ஒவ்வொரு முறையும் வந்தால் போதும் எனக்கு தெம்பு, தைரியம், அசாத்தியமான வீரம் எனக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த மண் இந்த கடலூர் மண். இந்த மாவட்டத்தில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வை கண்டிருக்கின்றோம்.
அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், தீர்வுக்காக உழைத்தும் கொண்டிருக்கின்றோம். இந்த கடலூர் மாவட்டத்தின் மண்ணில் உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. தொழிற்பேட்டை சிப்காட், பொதுவாக ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை என்றால் அது நாம் வரவேற்போம். காரணம், பொருளாதார முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாவட்டம் முன்னேறும். ஆனால் கடலூரில் உள்ள சிப்காட் இது நமக்கு வரமில்லை, இது நமக்கு ஒரு சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன். காரணம், எவ்வளோ ரசாயன கழிவுகள் இந்த மண்ணையும் மக்களையும் காற்றையும் நீரையும் நாசப்படுத்தி அதை அரசாங்கம் எந்த அரசு வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழல் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே முதலாக தாய்ப்பாலிலே டயாக்சின் கண்டுபிடித்த பகுதி நம் பகுதி. டயாக்சின் என்றால் ஒரு நச்சுப்பொருள், கேன்சர் உண்டாகுகின்ற ஒரு நச்சுப்பொருள். இது தாய்ப்பாலிலே கண்டுபிடித்த பகுதி கடலூர் பகுதி. தாய்ப்பாலில் டயாக்சின்னா அப்போ அந்த இந்த பகுதியில் உள்ள பெண்கள் அந்த நச்சுப்பொருள் கலந்த தண்ணியை எவ்வளோ நாள் குடிச்சா தாய்ப்பாலில் வரும். இளநீரில் வந்தது, ஆனால் தாய்ப்பாலில் வந்தது முதல் முறையாக. அப்படிப்பட்ட பகுதி இந்த பகுதி. இன்னும் கொஞ்சம் தெற்க போனா என்எல்சி பிரச்சனை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெற்க போனா சைமா பிரச்சனை வந்தது. அதை இப்போ நம்ம தீர்த்துட்டோம் நம்ம போராட்டத்தினால. பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பா இந்த அன்புமணி ராமதாஸ் ஒரே ஒருத்தனால இந்த சைமா கழிவு இந்த மாவட்டத்தில் வரல. எப்படிப்பட்ட மண் இந்த மண்! உலகத்தில் 2 இடத்துல தான் தன்னூற்று இருந்தது, ஆர்டிசியன் வெல் என்று சொல்வார்கள். தன்னூற்று ஒரு கடகால் தோன்னா அதில் தண்ணி அப்படியே பிச்சடிக்கும். நெய்வேலி பக்கம், பண்ருட்டி பக்கம், குறிஞ்சிப்பாடி பக்கம் 8 அடி 5 அடியில் தண்ணி கிடைக்கும். எப்போ? 40 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு இந்த என்எல்சி காரன் வந்த பிறகு தன்னூற்றுன்னு எதுவும் கிடையாது, 800 அடிக்கு போயிடுச்சு தண்ணி. எவ்வளோ மோசடி தெரியுமா இந்த என்எல்சி தொழில்! ஒரு தொழில் என்றால் அந்த தொழிலும் வளரணும், சுத்தி இருக்கிற மக்களும் வளரணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும், நல்ல வகையில இந்த தொழிற்சாலையை நடத்தணும். ஆனா இந்த என்எல்சி தொழிற்சாலை கிட்டத்தட்ட 60-65 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வந்ததிலிருந்து மக்களையும் மண்ணையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற என்எல்சி தொழிற்சாலை. அப்படி ஒரு தொழிற்சாலை தேவையா? இந்த கேள்விதான் நான் பலமுறை கேட்டுட்டேன். வேண்டாம். என்எல்சி தொழிற்சாலை அவங்களுடைய தொழில் என்ன? நம்ம நல்ல வளமான மண், முப்போகம் விளைகின்ற மண்ணை, நமக்கு சோறு போடுகின்ற மண்ணை, அந்த மண்ணை பிடுங்கி எடுத்து, உங்களிடம் பிடுங்கி எடுத்து அந்த மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்கு கீழே இருக்கின்ற தண்ணியை எடுத்து உறிஞ்சி, நல்ல தண்ணியை எடுத்து உறிஞ்சி அதை கடல்ல அனுப்புற ஒரு கேடுகெட்ட தொழில் நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது இப்படி செய்வாங்களா? உலகத்தில் எந்த தொழிலாவது நிலத்தடி நீர், நன்னீரை, நல்ல நீரை, குடிக்கின்ற தண்ணீரை ராட்சச பம்பு போட்டு உறிஞ்சி எடுத்து கடல் அனுப்புற தொழிற்சாலைகளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நம்ம மண்ணில் இருக்கு, கடலூர்ல இருக்கு. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு தொழிற்சாலை இது! எவ்வளவு கேடுகட்ட தொழிற்சாலை இது! இந்த காலத்தில் தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அது நல்ல தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட மின்சாரம், என்னையா மின்சாரம் நீ தயார் பண்ணிட்ட? நீ கொடுக்கிற மின்சாரம் 2200 மெகாவாட். தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின்சார உற்பத்தி 36,000 மெகாவாட். தமிழ்நாட்டினுடைய மொத்த தேவை 18,000 மெகாவாட். தேவை 18,000, உற்பத்தி 36,000. 2 மடங்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனியாரும் சரி, அரசும் சரி. நீ கொடுக்கிறது எவ்வளவு? 2200 மெகாவாட். அந்த மெகாவாட்ல 2200ல கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. ஆனா நிலம் யாரு நிலம்? நம்ம நிலம். தண்ணி யார் தண்ணி? நம்ம தண்ணி. அழிக்கிறது யார? நம்மளை அழிக்கிறது. அவன் கொடுக்கிற மின்சாரம் எவ்வளவு? நமக்கு தமிழ்நாடு 600-700 மெகாவாட். ஆனா நிலம் எடுத்துக்கிறது எவ்வளவு? 50,000 ஏக்கர், 40,000 ஏக்கர். எப்படிப்பட்ட மண் அது? 3 போகம் நெல் விளையிற பொன்னான மண் அது. அதெல்லாம் வயிறு கோபம், எனக்கெல்லாம் சாதாரண கோபம் கிடையாது.
அதனால்தான் எத்தனையோ போராட்டங்கள் இந்த மண்ணில் நான் வந்து பண்ணோம். வேணாயா நீ போயா, பூட்டு போடுற போராட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், கடையெடுப்பு நடத்தணும், வேளாண் சார்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம், 3 நாள் நடைபயணம் பண்ணோம். அதன் பிறகுதான் வஜ்ரா வந்தது. வஜ்ரா வந்தது, திரும்பி போச்சு வஜ்ரா. இப்படி எல்லாம் எதுக்கு பண்ணோம்? இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக. வேற எந்த கட்சியும் இதுல செய்யல. ஏன்னா இதெல்லாம் நம்ம உள்ளே இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மண்ணையும் மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த என்எல்சி நிறுவனம் அது வேண்டாம், போ, திரும்பி போ. இதே என்எல்சி தூத்துக்குடியில் ஒரு அனல் மின் நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. என்எல்சி அங்க எப்படி நடத்துதுன்னா, அதுக்கு நிலக்கரி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி தூத்துக்குடியில் என்எல்சி சார்பில் ஒரு நிலக்கரி அனல் மின் நிலையம் நடத்தி கொண்டிருக்கு. அதில் 4000 மெகாவாட் உற்பத்தி. அந்த அப்படி கூட நீங்க செஞ்சுட்டு போலாம். இல்ல இன்னும் நல்ல யோசனை உங்களுக்கு சொல்றேன். என்எல்சிக்கு அவன் வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் அழித்த நிலம் வச்சிருக்கிறான். நிலத்தை அழிச்சுட்டான், முடிஞ்சு போச்சு. அதுல புல்லு பூண்டு கூட வராது. 40,000 ஏக்கர். அந்த 40,000 ஏக்கர்ல நீங்க சோலார் போட்டுட்டு போங்க. நீங்க சோலார் போட்டீங்கன்னா இப்ப இருக்கிற 2500 மெகாவாட்டை விட 10,000 மெகாவாட் மின்சாரத்தை நீங்க தயார் பண்ணலாம். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, தண்ணி பிரச்சனையும் பாதிப்பும் இல்லை. அங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலை கிடைக்கும், மின்சாரம் 4 மடங்கு அதிகமாக உற்பத்தி ஆகும், எந்த பாதிப்பும் யாருக்கும் கிடையாது. இந்த யோசனை தான் நான் சொன்னேன். ஆனா கேட்கிற நிலையில் இல்லை. இங்க அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், வேங்கையன் மைந்தன். அவர் வேளாண் துறை அமைச்சர் பேருக்கு தான், ஆனால் அரசு துறை புரோக்கரா இருக்கிறார். என்எல்சி புரோக்கர். அது ஒரு வேளாண் துறை அமைச்சரோட வேலை என்ன? விவசாயத்தை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும், வேளாண் துறையை பாதுகாக்கணும், பயிரை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு அப்படி நேரே மாற என்ன, என்எல்சி நிலத்தெல்லாம் புடுங்கி மிரட்டி, போலீஸை விட்டு மிரட்டி புடுங்கி என்எல்சிக்கு வித்து அதுல ஏதோ கிடைக்குது பிள்ளைங்க. இன்னும் 2 மாசம் தான்பா பொறுத்துங்க, 2 மாசம் தான். அப்புறம் நம்ம ஆட்சி, அப்புறம் பார்த்துக்கலாம், 2ல் 1 பார்த்துக்கலாம். இன்னைக்கு யார் யார் என்னென்ன நம்மளுக்கு எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நான் மனசுல வச்சிருக்கிறேன். சும்மாலாம் இருக்க மாட்டேன் நான், பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எங்கெங்க சரிடா, சரி அமைதியா அமைதியா. நானே கொஞ்சம் யோசிச்சு பேசிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா ஒரு வார்த்தை தப்பா பேசணும், அப்புறம் அதுதான் இதில் போடுவீங்க. சரி அதை விடு. ஏன்னா இப்போ ஏன் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு. தமிழ்நாடு அரசு, குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் தினம் பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பொய்யை சொன்னாரு, நாங்க 98.5 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று தொடர்ந்து பொய்யை சொன்னார். அதன் பிறகு நான் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டேன். இந்த புத்தகத்தில் திமுக எத்தனை வாக்குறுதிகள் தேர்தலுக்கு முன்பு கொடுத்தது, அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தெளிவா புத்தகம் போட்டு ஒவ்வொரு வரியிலும் வாக்குறுதி எண் 258, வாக்குறுதி எண் 389 அப்படிலாம் சொல்லி எல்லாம் ஒன்றும் போட்டு இதுல மொத்தமா 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு. அதில் வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். அது விழுக்காடுன்னு பார்த்தா வெறும் 13 விழுக்காடு, 13%. 505ல வெறும் 66 முழுமையா நிறைவேற்றிருக்கின்றார்கள், 13 விழுக்காடு. ஆனால் முதலமைச்சர் எவ்வளவு சொன்னார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 99% நாங்க முடிச்சிட்டோம். இன்னொரு நாள் 98.5. நீங்க நம்பணும்ல, 8.5 சொன்னா நீங்க நம்பிடுவீங்க. இன்னொரு நாள் 92, இன்னொரு நாள் 88, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நான் புத்தகம் போட்டோன்னே அதெல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிட்டானுங்க. ஒன்றும் பேச முடியாது.
13% தான். 13% எவ்வளோ? ஒரு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளோ? 35. ஆனால் திமுக எத்தனை மார்க் வாங்கியிருக்கு? 13 மார்க் வாங்கி ஃபெயில் ஆன ஒரு கட்சி திமுக. 13 மார்க் தான் வாங்கியிருக்குது, ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? அவர்கள் ஆட்சி செய்வதற்கு லாய்க்கியற்றவர்கள், தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், எதுவுமே தெரியாதியா. கொள்ளடிக்கிறது தவிர வேறு எதுவும் தெரியாத திமுக. என்னன்னு தெரியல அவங்களுக்கு. சமீபத்தில் மத்திய அரசு ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கணக்கை வெளியிட்டு இருக்கிறது. அந்த கணக்கின்படி தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு, இவங்க ஆட்சிக்கு 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளில் 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 3,86,000 கோடிக்கு கடன் வாங்கினாங்க. 4 வருஷத்துல 3,86,000 கோடி கடன் வாங்கினாங்க. பொதுவா கடன் எதுக்கு நம்ம வாங்குவோம்னா கட்டுமானத்துக்கு வாங்குவோம், மூலதன செலவு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்காக கடன் வாங்குவோம். ஆனா அப்படி கடனை வாங்கி திமுக அந்த 3,86,000 கோடியில எவ்வளவு மூலதன செலவு செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? 1,66,000 கோடி தான். அதாவது 3ல் 1 பங்கு மட்டும்தான் மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,20,000 கோடி என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. அதாவது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்போ மூலதன செலவுனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா, கேபிட்டல்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், கட்டமைப்புகள், ஒரு பிரிட்ஜ், ஒரு போர்ட்டு, அப்படிலாம் சேர்ந்தா அது ஒரு ஸ்கூல் பில்டிங், ஒரு காலேஜ் கட்டுறதெல்லாம் அதுதான் மூலதன செலவு. அதில் இன்னும் நிறைய வளர்ச்சி அடையும். இப்போ ஒருத்தர் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. முத்து வீடு வாங்குற கட்டுற நீ. இப்போ முத்து வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறாரு. கடனை கொடுக்குறாங்க, வீடு கட்டிட்டார். வீடு கட்டினதுக்கு பிறகும் அந்த வீட்டில் வாழறதுக்கு மறுபடியும் கடன் வாங்குறார். தினம் சாப்பாட்டுக்கு கடன், கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கடன், தண்ணி பில்லு கட்டுறதுக்கு கடன், மளிகை சாமான் வாங்கறதுக்கு கடன். அப்படி வாங்கினா வாழ முடியுமா? நீ வீடு கட்டுறதுக்கு நீ கடன் வாங்கு, உன்னுடைய அன்றாட செலவுக்கு எப்படி நீ கடன் வாங்கலாம்? ஆனால் தமிழ்நாடு அரசு இவதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கி தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி தான் வட்டி கட்டுறான். பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு, அந்த வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி மறுபடியும் வட்டி கட்டுறோம். இது ஒரு நிர்வாகம் ஐயா. இவங்களுக்கெல்லாம் திறமை இருக்கா ஐயா? அவங்களுக்கெல்லாம் அதுல வச்சுதான் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறான். எதுல? கடனை வாங்கி மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாரு. அந்த கடனை வாங்கி தான் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்க போறான்லாம். டோக்கன் கொடுத்துட்டாங்களா? அது நேரடியாக டாஸ்மார்க் டோக்கனை கொடுத்துட்டு போயிடலாம். இந்த 3000 ரூபாய் எப்படியாவது அங்கதான் போய் சேரப்போகுது. அது டாஸ்மார்க் டோக்கன் கொடுத்துட்டா அது அவங்களுக்கு திரும்பி வந்துட போகுது. ஏன்னா எல்லாமே இப்போ இந்த தேர்தல் பயம் வந்துடுச்சு, தோல்வி பயம் வந்துடுச்சு. இந்த தேர்தலில் தோத்து போவது உறுதி திமுக. அந்த பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல திமுக. 3000 ரூபாய் பொங்கலுக்கு ஏன் போன பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் அதுக்கு முந்தின பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல? இப்ப மட்டும் ஏன் 3000 ரூபாய் வந்துடுச்சு? எங்கேருந்து அவனுக்கு என்ன பயம் வந்துடுச்சு? பயம் வந்துடுச்சு. அதனால இதெல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் பயம் வந்துட்டு உங்களுடைய என்னது திடீர்னு ஒரு கனவு, உங்களுடைய கனவை சொல்லுங்க. என்ன திட்டம் அது? சின்ன பசங்கள்லாம் கனவு சொல்லணுமா? உங்கள் கனவை சொல்லுங்கள். யாரு 19 வயசுலேருந்து 29 வயசு பசங்களாம் கனவை ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லணுமா? இவர் அந்த கனவை நிறைவேற்றுவாராம். அப்போ அடுத்த ஆட்சியில், அடுத்த ஜென்மத்தில் கூட உணர முடியாது.
இருந்தா தானே அடுத்த ஆட்சியில், அடுத்த ஆட்சி எங்களுக்கு தானே, நாங்க ஆள போறோம். அடுத்து எங்க கூட்டணி இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு தினம் எழுந்தாருன்னா ஒரு ஏமாத்து வேலை. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இனி அதை எடுபட போறதில்ல. எங்கேயாவது எனக்கு போய் சொன்னாங்க, திமுக அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்காங்களா, தோக்க போறோம் முடிவு ஆயிடுச்சு. அதில் நம்ம வேங்கையன் மைந்தன் உட்பட அதாவது ஒரு வேளாண் துறை அமைச்சர், மறுபடியும் சொல்ல, ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேளாணை பெருக்கணும், விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்த 2 ஆண்டுகள், இந்த ஆண்டு கடந்த ஆண்டு வந்து வேளாண் துறை வளர்ச்சியில் மைனஸ் வளர்ச்சி. போன முந்தைய ஆண்டு 3.8% மைனஸ் வளர்ச்சி, கடந்த ஆண்டு 1.8% மைனஸ் வளர்ச்சி. நினைச்சு பாருங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வேளாண் துறையை சார்ந்தவர்கள் மக்கள் 65-63 விழுக்காடு மக்கள் இருக்கின்றார்கள். வேளாண் துறை சார்ந்த மக்கள், விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள், விவசாயத்தை வாழ்வாதாரமாக வைத்திருக்கின்ற மக்கள் 65 விழுக்காடு மக்கள். 3ல் 2 பங்கு மக்கள் விவசாயிகள் தான். ஆனால் அந்த விவசாயத்தை சார்ந்த தமிழ்நாட்டில் உள்ள பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 விழுக்காடு தான். தமிழ்நாட்டில் 3 துறை இருக்கு. 1 வேளாண் துறை, 2 சேவைத்துறை, 3 உற்பத்தி துறை. வேளாண் துறைனா அக்ரிகல்ச்சரல், சேவைத்துறைனா சர்வீஸ் செக்டர், உற்பத்தி துறைனா மேனுஃபேக்சரிங் செக்டர். இந்த 3 துறையில நம்ம எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த துறையில தான். ஒன்று வேளாண் துறை, சர்வீஸ் செக்டர்னா என்னன்னா ஹாஸ்பிட்டலு, இந்த ஹோட்டலு, ஐடி செக்டர், சாஃப்ட்வேர், அதெல்லாம் வந்து சர்வீஸ் செக்டர். உற்பத்தி துறைனா மேனுஃபேக்சரிங் செக்டர். மேனுஃபேக்சரிங்னா அந்த கார் மேனுஃபேக்சர், டயரோ, ஸ்டீல் பைப்போ, பம்புங்க எல்லாம் மேனுஃபேக்சர் தான் உற்பத்தி. ஆனால் இந்த உற்பத்தி துறையும் சேவைத்துறையும் சார்ந்த மக்கள் எவ்வளோனா கிட்டத்தட்ட 35% தான் மொத்தம். தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் 35% இந்த உற்பத்தி துறையும் சேவைத்துறையிலையும் இருக்கிறாங்க. வேளாண் துறையில் 65% மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னா, வேளாண் துறையில் 65% மக்கள் வெறும் 3% தான், 3 விழுக்காடு தான் தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கு அவங்க பங்களிப்பு. விவசாயிகளோட பங்களிப்பு 3%. உற்பத்தி துறையும் சேவைத்துறையும் பங்களிப்பு 97%. ஆனால் அவங்க மக்கள் தொகை 35% தான். இதெல்லாம் தலைகீழா நம்ம மாற்றணும். எவ்வளோ ஒரு மோசடி, இதெல்லாம் எவ்வளோ மோசடி. ஆனால் கேட்டால் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் 16% வந்துடுச்சுன்னு. எங்கே வந்தது? யாருக்கு வந்தது? இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் செய்த துரோகத்தில் மிகப்பெரிய துரோகம் என்ன துரோகம் தெரியுமா? 10.5 இடஒதுக்கீடு, 10.5 இல்லை 15%. அது வேற. இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாதது சாதாரண துரோகம் கிடையாது. ஏன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதில் வந்து 15 விழுக்காடு, 16 14 ஏதோ வரும். ஏன்னா கணக்கெடுப்பு நடத்தினா நிச்சயமா கூடுதலாக வரும். அதுக்காக நம்ம கணக்கெடுப்பு எல்லா சமுதாயங்களுக்கும் இது தேவைப்படும். கணக்கெடுப்பு இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னா ஆட்சிக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணுவேன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு, பொருளாதார கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 8 கோடி மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுவேன். 8 கோடி மக்கள் என்றால் 2.25 கோடி குடும்பம். 2 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடி குடும்பம், 8 கோடி மக்கள். இதுல யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ள நான் ஆசைப்படுவேன். முதல் நாள்ல என்ன பண்ணுவேன், அடுத்த 2 மாசம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும், 2 கோடி குடும்பத்தும் 8 கோடி மக்களுடைய நிலை எப்படி, அவங்க எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்களா, குடிசையில் இருக்கிறாங்களா, அரசு வேலையா, தனியார் வேலையா,
அவங்க வந்து அவங்க வீட்டில் பாத்ரூம் இருக்குதா, அவங்க வீட்டில் எத்தனை ரூம் இருக்கு, எத்தனை அறைகள் இருக்குது, கரண்ட் வருதா, தண்ணி வருதா, குடிக்கிற தண்ணி இருக்கா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, டிராக்டர் இருக்கா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை டாக்டர், எத்தனை பட்டதாரிகள், பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ சம்பளம், மாதம் வருமானம் எவ்வளோ, நிலம் வச்சிருக்காங்களா, நிலம் கூலியா, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அவங்க எந்த சமுதாயம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அவங்க மீனவர்களா, இப்படிலாம் கணக்கெடுப்பு நடத்தி அதில் கம்ப்யூட்டரில் டேட்டாவில் உள்ள போட்டுவிடுவோம். ஒரு பட்டன் அமுக்கினா போதும், தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கின்றார்கள், அந்த மீனவர்கள் எத்தனை வீடு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பட்டன் அமுக்கினா வந்துடும். மீனவர்கள் எவ்வளோ, எத்தனை பேருக்கு பெரிய படகு இருக்கு, சின்ன படகு இருக்கு, எத்தனை பேர் வலை இருக்குது, வலை இல்லை, மீனவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல, எத்தனை பேர் டாக்டர், எத்தனை இன்ஜினியர், பட்டன் அமுக்கினா வந்துட போகுது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை 38 மாவட்டத்தில் இருக்கிற மக்களை எங்கெங்க எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம், சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். 2 மாதம் அதை நான் பண்ணுவேன். அடுத்த 4 ஆண்டு 10 மாதங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொண்டு வருவேன். இதுதான் நல்ல சமூக நீதியான நிர்வாகம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம், இதுதான் செய்யணும். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்குது, அந்த ஃபேக்டரி வந்து நட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த ஃபேக்டரி புது ஜெனரல் மேனேஜர் வராரு, அந்த ஃபேக்டரிக்கு வராரு. வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுவார், ஏன் நட்டத்தில் ஓடுன்னு தான் பார்ப்பார். ஏன் நட்டத்தில் ஓடு, இவ்வளோ பெரிய ஃபேக்டரி, அதில் என்ன காரணம், எங்கே பிரச்சனை இருக்குது, நிர்வாகத்து பிரச்சனை இருக்குதா, இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை இருக்குதா, இல்லை மிஷினில் பிரச்சனையா, ஏதாவது அதுக்கு முதல்ல எடுத்தோடனே முதல் வாரம் முதல் மாதம் அதை தான் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு என்னென்ன சரி செய்யணும் அப்படின்னு அடுத்து வருகின்ற காலங்களில் அதை சரி செய்து லாபத்தில் கொண்டு வருவார். அதனால ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும், வந்தவுடன் தமிழ்நாட்டின் மக்களுடைய என்ன பிரச்சனை இருக்கு, அது கல்வி சார்ந்த பிரச்சனையா, சுகாதாரம் சார்ந்த வேளாண் சார்ந்ததா, வளர்ச்சி சார்ந்ததா, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி. சமூக நீதினா என்ன, நம்ம வந்து சாதியை வைத்துத்தான் காலங்காலமாக அடக்குமுறைகள் அந்த காலத்திலிருந்து பண்ணாங்க, பிரித்தாங்க, அடக்குமுறைகள் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அந்த சாதியில் உள்ள அடக்குமுறைகளை அகற்றி எந்தெந்த சமுதாயங்கள் சமூகத்தில் மிக பின்தங்கி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், படிப்பு கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து அந்த சமூகங்களை முன்னேற்றுவதுதான் சமூக நீதி. அந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆனா பேரு தந்தை பெரியார் என் கொள்ளு தாத்தா. யார் சொல்றது, ஸ்டாலின் அவர்கள். அண்ணா என்னுடைய தாத்தா, கலைஞர் எங்க அப்பா. இப்படியெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சியை துரத்துங்கள், அகற்றுங்கள், விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். கொள்ளையடித்து எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல். நான் கேட்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் திமுக கட்சியில 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள், 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயம் சார்ந்ததுன்னா கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவ்வளவுதான். ஆனா இந்த 2 சமுதாயத்திற்கும் திமுக என்னையா செஞ்சீங்க நீங்க? இந்த 2 சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செஞ்சீங்களா கேட்டா, நாங்க மணிமண்டபம் கட்டணும், நீயும் மணிமண்டபம், அதை வச்சுட்டு என்னையா பண்ண முடியும்? அது ஒரு பில்டிங், அவ்வளவுதான். நாங்க கேட்கறது இந்த பிள்ளைகள் படிப்ப கூடியா, இந்த பிள்ளைகளை வேலையை கூடியா? இதுக்குதான் எத்தனையோ பேர் உயிரை விட்டாங்க. உயிரை விட்டவங்களுக்கு நீ மணிமண்டம் கட்டுற, எதுக்கு உயிரை விட்டாங்க அவங்க? நான் படிக்கல, எனக்கு வருகின்ற தலைமுறைகள், வருகின்ற அடுத்த தலைமுறைகள் எல்லாம் படிக்கணும்னு தான் அவங்க உயிரை விட்டாங்க. அது கொடுக்க முடியல ஒன்னால. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1389 நாட்கள் ஆகிறது இன்னைக்கு. உச்ச நீதிமன்றம் 1389 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள் ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடயம் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள்.
இவ்வளோ நாளா அப்படியே அதை கமுக்கமா வச்சு 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 ஏமாத்திட்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்காது, நிச்சயமா மன்னிக்காது. எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் சமூக நீதிக்கு இந்த சமுதாயங்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள், இன்னும் 2 மாசம்தான் பொறுத்துக்குங்க, இன்னும் 2 மாசம் பொறுத்துங்க. அதே நேரத்தில் இந்த 2 மாதத்தில் என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடாக செல்லுங்கள், கிராம கிராமமாக செல்லுங்கள். ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி இது. ஏன்னா ஊழல்னா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு. வேளாண் துறையில் தான் உச்சத்தில் இருக்கு ஊழல். கனிம வளங்கள் கொள்ளை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு போயிட்டு வந்தேன் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போனேன். அங்கே பார்த்தா மழையாக காணும். மலை சின்ன சின்ன பெரிய பெரிய மலையே காணும். எல்லா மலையும் எங்கே எடுத்துகிட்டு போகிறான்? உடச்சி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். கேரளாக்காரன் புத்திசாலியா, அவன் சட்டம் வச்சிருக்கிறான். கேரளாவில் ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறான். அந்த மணல்லாம் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து போகுது. எவ்வளோ அநியாயம் அது. கர்நாடகாவில் சட்டம் இருக்குது, அவன் ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாதுன்னு. நம்ம ஆற்றுலேருந்து எல்லா மணலையும் எடுத்துகிட்டு நாசப்படுத்தி அங்கே கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். கேரளாவில் மலையை உடைக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறான். ஆனால் இந்த மலையெல்லாம் எங்கேருந்து போகுது? இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. இப்படியெல்லாம் ஒன்று அவன் நல்லா இருக்கிறான். கேரளாவில் போனாலும் நீ போயிருப்பீங்க, ஐயப்பன் கோயில் போகிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சுத்தமாக தூய்மையாக அவ்வளோ பசுமையாக இருக்கும். காடு அப்படியே பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அங்கங்கே நினச்ச இடத்துலலாம் அங்கெல்லாம் பில்டிங்லாம் கட்ட முடியாது, அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் நாசப்படுத்தி, ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகமே தெரியாது. காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவானுங்க. கொள்ளக்கார கும்பல் இப்போ நீ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளக்கார கும்பல். இந்த கும்பலை அகற்ற வேண்டும். இவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. வந்து ஆட்சியில் கொள்ளடிச்சிட்டு அவன் போனோம், அவ்வளோதான். தேர்தல் வந்துன்னா 2000 3000 ஒரு ஓட்டு கொடுத்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்காகத்தான் இன்னைக்கு காலையில் நல்ல ஒரு கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். நம்ம கூட்டணி மெகா கூட்டணி. காலையில் நம்ம போய் கூட்டணியில் சேர்ந்தோம். இன்னைக்கு ராத்திரியில் பார்த்தா திமுக காரன் ஜுரம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் போக ஜன்னி வந்துடும், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். எல்லாம் பயத்தில், ஏற்கனவே பயத்தில் இருந்தாங்க. ஐயோ என்னடான்னு. ஏன்னா நம்ம மெகா கூட்டணி, இந்த கூட்டணியில் இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. சேர்ந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கி நம்ம போயிட்டு இருக்கலாம். திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண கோபம் கிடையாது, ஆத்திரம். நான் பார்த்துட்டேன். 100 நாளில் எல்லா ஊருக்கும் நான் போய் பார்த்துட்டு அனைத்து தரப்பு மக்களை நான் சந்திக்கின்ற நேரத்தில் போதும் பாய்வங்க, ஆண்டதெல்லாம் போதும். முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2-3 பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறான். கலெக்ஷன் பண்ணுறான், எல்லாத்துலேயும் கலெக்ஷன் பண்ணுறான். அது இல்லாமல் நம்ம நிலத்திலெல்லாம் பிடுங்கி போடும். இந்த சிப்காட்டு விரிவாக்கம்னு சொல்கிறானுங்க. எதுக்கே உங்களுக்கு இருக்கிற சிப்காட்டே மோசடி. இந்த சிப்காட்டே வேண்டான்னு சொல்கிறோம். எங்கேயாவது சிப்காட் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனால் இங்கே நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீ நல்லபடியாக நடத்தினா பரவாயில்ல. மண்ணை அழிக்காம, மாசுபடுத்தாம, தண்ணியை மாசுபடுத்தாம நீ தொழில் பண்ணு. அதே வேளையில் இருக்கிற நிலத்தை அகற்ற, நிலத்தை பிடுங்கி எடுத்து, விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து, அதை நாங்கள் ஒருபொழுதும் விடப்போவது கிடையாது. நொச்சிக்காடு, மலையடிக்குப்பம் கிராமம், நிச்சயமாக இந்த கிராமம் அப்படிதான் இருக்கும். இதில் எங்கேயுமே சிப்காட்டு வராது, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. வளர்ச்சி வேணும், தொழில் வேணும், எல்லாம் வேணும். ஆனா நீங்க விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு அப்படிப்பட்ட தொழிலே வேண்டாயா. எங்களுக்கு விவசாய நிலம் கடைசி வரைக்கும் விவசாய நிலமா இருக்கணும். நமக்கு சோறு எங்க வேற நம்ம போறோம்? நமக்கு இந்த நிலத்தை அழிக்க நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த விவசாய நிலம் காலங்காலமா நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலம், நம்முடைய கடமை என்ன? அந்த நிலத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த நிலத்தை, நல்ல நிலத்தை விட்டு செல்வது நம் கடமை. அது
இதை இடையில நம்ம அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதை நான் விட போறது கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், என்எல்சி வேண்டாம், சிப்காட் விரிவாக்கம் வேண்டாம், போதும், நீங்க அழிச்சது போதும், இந்த நிலத்தெல்லாம் விட்டுடுங்க. அதுவும் கடலூர் மாவட்டம்னா என்ன, முந்திரி பலா முக்கணிகளும் இந்த மாவட்டத்தில் வருது. வாழைனா இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில், மலைப்பகுதியில் அப்படியே ஏக்கர் கணக்கில் வாழை. அதே போன்று நம்ம பலா மா எல்லாமே, இந்த மண் அப்படிப்பட்ட வளமான மண் இந்த மண். ஆனால் அதற்கு முந்திரி எங்கேருந்து வருது, ஆப்பிரிக்காலேருந்து வருது. நம்ம முந்திரியெல்லாம் முடிஞ்சு போச்சு. தானே புயல் வந்து பாதி மரம் போயிடுச்சு. திமுக வந்து மீதி மரத்தை அழிச்சிட்டானுங்க. அங்கேருந்து முந்திரி கொட்டை எடுத்து வந்து மதகாஸ்கர், நைஜீரியா, யுகாண்டான்னு சொல்லி அங்கேருந்து முந்திரி கொட்டை எடுத்துட்டு வந்து பெரிய பெரிய கொட்டை. அது நம்ம பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை உடச்சி கை தான் பார்த்தா அப்படியே நகத்தெல்லாம் அப்படியே சுற்றி வந்து பாவமாக இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. அதை உடச்சி திமுககாரன் தான் எல்லாத்தையும், அந்த தொழில் யார் பண்ணுறா, திமுககாரன் தான் பண்ணுறான். அதையும் பலா, இந்த பலாவில், கேரளாவில் பலாப்பழத்தில் 200 வகையான பொருட்களை செய்கிறார்கள், உணவுப் பொருட்கள். 200 வகையான உணவுப் பொருட்கள். இங்க அப்படின்னா என்னன்னு கேட்கறோம். எவ்வளோ செய்யலாம் அது. அது இந்த மண்ணினுடைய பலாப்பழம்லாம் சாதாரண கேரளாவில் நார் நாராக இருக்கும், அதுக்கே 200 வகையான செய்கிறான்னா நம்ம பலாப்பழத்தை எப்படி பண்ணலாம்? அது உலகம் முழுவதும் நமக்கு மதிப்பு கூட்டி வேல்யூ அடிஷன் செய்து எங்கே எவ்வளோ செய்யலாம். சென்னையில் நான் இருக்கிறேன். சென்னையில் எந்த திருமணத்துக்கு போனால் பலாப்பழம் கூட்டு, பலா பிரியாணி, பலா பொரியல், பலா கொட்டையில் எல்லாமே பலாப்பழத்தில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த நேஷனல் ஹைவேஸில் பார்த்தா அப்படியே பலாப்பழத்தை கொட்டி வச்சு பாவமாக இருக்கு. வெயில்லையும் ஒரு பலாப்பழம் விற்கிறது 30 ரூபா 20 ரூபா, பாவமாக இருக்குது. எங்கே இருந்துன்னா பண்ருட்டி, நெய்வேலி. என்னையா அப்படி, என்னையா அப்படி? விவசாயிகள்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் இலக்காரமையா? விவசாயிகள் சுயமரியாதை அதிகம். விவசாயிகளுக்கு அவளுக்கு மரியாதை கொடுங்கள். அதான் பாட்டாளி மக்கள் கட்சி, நம் கொள்கையே அதுதான். திமுகவுக்கும் மரியாதைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கிரனைட்டு கொள்ளை அது ஒரு 3000 கோடி. டாஸ்மார்க் கொள்ளை மிகப்பெரிய கொள்ளை. அது கிட்டத்தட்ட 1,82,000 கோடி கணக்கு வந்திருக்கு. டாஸ்மார்க் கொள்ளை என்ன பண்றான், டாஸ்மார்க்ல அந்த தொழிற்சாலை இருக்குல்ல, சாராயம் செய்கின்ற தொழிற்சாலை, அந்த ஆலைகள் யார் வச்சிருக்கிறா, திமுக தான் வச்சிருக்கிறாங்க. அதுல வெறும் 50% தான் கணக்கு காமிக்கிறான். கலால் வரியும் மதிப்பு கூட்டுற வழியும், வேல்யூ அடிஷன் டாக்ஸ், கலால் வரியை பார்த்தா அவர் 50% சரக்கு மட்டும்தான் கணக்கு காமிக்கிறான். மீதி 50% கணக்கு இல்லாம உள்ள கொண்டு போறான். இது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பாலாஜி, எந்த பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, அவர் சொன்ன கணக்கு பார்த்தா 5000 கோடி அந்த கணக்கு போகுது. மணல் கொள்ளையில அது ஒரு 4800 கோடி. அதுக்கப்புறம் நகராட்சி துறையில நிர்வாகிகளை நியமனம் செய்த 888 கோடி எல்லாமே வச்சிருக்கிறாங்க. கிளீனா அமலாக்கத்துறை வச்சிருக்கிறாங்க. இடி 888 கோடிக்கு கிட்டத்தட்ட 250 பக்கம் குற்றப்பத்திரிகை தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க. காவல்துறையிட கொடுத்து வச்சிருக்க, கொடுத்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. அது அப்படியே அடகு காய்ச்சிருக்கான், ஒன்றும் பண்ணல, அப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்படி இவ்வளோ எல்லா துறைகளிலும் மோசடி. நிச்சயமா இவங்க மேல எல்லாமே இன்னும் 2 மாசம் 3 மாசம் ஆட்சி மாற்றம் எல்லாம் உள்ள போறாங்க. சில பேர் அதுக்கு முன்னாடியே உள்ள போயிடுவாங்க, தான் போயிட்டு இருக்க போறாங்க. அதனால இதையெல்லாம் மக்கள் நீங்கள் சிந்தியுங்கள். தப்பி தவறை கூட, குறிப்பா பெண்களுக்கு நான் சொல்றேன், தப்பி தவறை கூட அவங்க கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு ஐயோ காசு கொடுத்துட்டானே மனசாட்சி ஒருத்ததே அவனுக்கு திருப்பி ஓட்டு போடணும்னு பண்ணீங்க. உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. ஏன்னா கஞ்சா
அதை விட மோசமானது இந்த காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின், ஃபென்டனைல், என்னென்ன போதைப் பொருட்கள் அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் ஆஸ்திரேலியாவிலையும் எங்கெங்கே கிடைக்குதோ எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது. இது ரொம்ப இப்படி ஒரு சூழல் தமிழ்நாடு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் காவல்துறை யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு தெரியாம எதுவும் யாரும் வைக்க முடியாது. ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா? கஞ்சா பொட்டலம் தெரியாம வைக்க முடியாது. இப்படி இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி. சமீபத்தில் அரசு ஊழியர்களுக்கு அவங்க பழைய பென்ஷன் கேட்டாங்க. 23 ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்காங்க, 2003 இருந்து. அதற்கு முதல் குரல் கொடுத்தது பாட்டாளி மகிழ்ச்சி. அப்போதுலேருந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். எத்தனையோ போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அறிக்கைகள் எவ்வளோ நம்ம அழுத்தம் கொடுத்து தான் அப்புறம் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. குழு போட்டு அது கிட்டத்தட்ட 10 மாதங்களாக அந்த குழு ஒன்றும் செய்யாமல் அப்புறம் நான் மறுபடியும் அழுத்தம் கொடுத்து 100 நாளில் பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் இடைக்கால அறிக்கை கொடுத்தாங்க. இப்போ அந்த அறிக்கையில் இப்போ என்ன, தேர்தல் வந்துடுச்சு. தேர்தல் பயம் வந்ததுனால அரசு ஊழியர்களுக்கு இவங்க ஏதோ ஒரு புதிய பென்ஷன் திட்டம், இவங்க திட்டம், நிரந்தர திட்டம் ஒன்று, அதுக்கு பேர் மாற்றி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது என்னன்னா, இந்த பென்ஷன் திட்டம் என்னன்னா, அது புதிய பென்ஷன் திட்டத்தில் பேரை மாற்றி அதற்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறான், அவ்வளோதான். இது மிகப்பெரிய ஒரு மோசடி. இது இதற்கு என்ன சொல்றாங்க, ஜாக்டோ ஜியோல போய் அமைச்சரை பாராட்டுறாங்களாம், முதலமைச்சரை பாராட்டுறாங்களாம், அவங்கள பாராட்டுறாங்களாம், இவங்கள. என்னையா டிராமா இதெல்லாம், என்ன நாடகம் இதற்கு? அது இருக்கும். அரசாணை வெளியில வரல, அறிவிப்பு தான் வந்தது. அது வெளியில அரசாணை வந்துச்சுன்னா நாரி போயிடும். எவ்வளோ ஃப்ராடுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்ச நாள்ல வரும். ஏற்கனவே நான் 2-3 அறிக்கை விட்டுட்டு நான் அதில் படிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு மோசடி இது. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தயவு செய்து இது நம்பாதீங்க. இது மோசடி திட்டம், இது புதிய பென்ஷன் திட்டம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு அறிவிச்ச திட்டம் அது. மத்திய அரசு அறிவிச்ச பென்ஷன், அதுல பேரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. அதுல சும்மா ஒரே ஒரு கரெக்ஷன் பண்ணிருக்கிறான், வேற ஒண்ணுமே கிடையாது அதுல. இதற்கு சும்மா ஒரு பின்பம். லேப்டாப் கொடுக்குறாங்களாம். எப்போ? சாகிற நேரத்தில் சங்கரான்னு சொன்னானா. இன்னொரு 2 வாரம் 3 வாரம் தேர்தல், 5 வாரத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க. இப்போ லேப்டாப் என்னையா பண்ண? 5 வருஷமா என்னையா பண்ண? அரசு ஊழியர்களுக்கு இந்த பென்ஷன் திட்டம் 5 ஆண்டு காலம் என்னையா பண்ணீங்க? ஏன் கொடுக்கல? தேர்தல் நேரத்தில் எதுக்கு அறிவிக்கிறீங்க? இவ்வளோ காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் போனாராம், ஒரு பெண்ணு வந்து காரை வழி மறைச்சிச்சான், முதலமைச்சரை வழி மறைச்சி, ஐயா ரொம்ப நன்றியா அந்த லேப்டாப் கொடுத்ததுக்கு. என்னையா ட்ராமா அது? என்னையா? அதுக்கு நீங்க நேரடியாக சினிமாவில் நடிச்சுட்டு போயிடுங்களேன். எதுக்கு வாழ்க்கையில் நடிச்சிட்டு இருக்கீங்க தினம்? தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது, எல்லாம் தெளிவா இருக்கிறானுங்க. இனி அவளை ஏமாற்ற முடியாது. அதுவும் என் தம்பிகள், என் தங்கைகள்லாம் எல்லாமே தெளிவான சிந்தனைகள் வைத்திருக்கின்றார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். மக்கள் சிந்திக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் நம்முடைய கூட்டணி, மெகா கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மெகா கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களியுங்கள், எங்கள் கூட்டணியை வெற்றி பெற வையுங்கள். ஒவ்வொரு துறையிலும் நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம். கல்வியில், அதாவது மறுசீரமைப்புன்னு சொல்ல மாட்டோம், கம்ப்ளீட்டா நாங்க மாற்றுவோம் கல்வியில். ஏன்னா இன்னைக்கு திமுகவில் கல்வி துறை எடுத்துக்கிட்டா பள்ளிக்கூடங்களை மூடிக்கொண்டிருக்கின்ற கேடுகட்ட திமுக ஆட்சி. யாராவது பள்ளிக்கூடத்தை மூடுவாங்களா? அரசு பள்ளிக்கூடத்தை? காமராசர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் இவங்க கேடுகட்டத்தனம், அதெல்லாம் பள்ளிக்கூடத்தை மூடிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுங்கள். சுகாதாரத்துறை, சுகாதாரம்னா நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? இந்தியாவுக்கே 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா, FSSAI, இப்படி எத்தனையோ திட்டங்கள். இந்திய மக்களுக்கு பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது, குட்காவுக்கு தடை, போலியோ ஒழிப்பு, இப்படிலாம் நம்ம அடிக்கிட்டே போலாம். சுகாதாரத்துறையினா
எல்லாத்துக்கும் மேல வேளாண் துறை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் எங்களால் கொண்டு வர முடியும். கரும்பு ஒரு டன்னுக்கு 5500 ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. ஒரு டன் கரும்புக்கு 5500 ரூபாய். நெல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு நாங்கள் 3500 ரூபாய் நாங்க கொடுப்போம். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இன்னைக்கு கொடுக்கிறது என்ன 2500 ரூபான்னு திமுக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. திமுக அரசு அறிவிக்கல, அது ஒரு இன்னொரு மோசடி வேலை. 2500 ரூபாய் ஒரு குவிண்டால், ஒரு குவிண்டால் 100 கிலோ. அதுல மத்திய அரசு 2369 ரூபாய் கொடுக்குது ஒரு குவிண்டாலுக்கு. மத்திய அரசு திமுக அரசிடம் ஒரு குவிண்டால் வாங்குவதற்கு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. திமுக உடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 131 ரூபாய். அதுல 131 ரூபாயில கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. இவங்க 81 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. போன வருஷம் 80 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த வருஷம் எவ்வளவு ஏற்றிருக்காங்க? 1 ரூபாய். எப்படிப்பட்ட மனசு? 1 ரூபாய் நெல்லுக்கு. ஆனா கேட்டா 2500 ரூபாய் கொடுத்துருவோம். 2500 ரூபாய் கொடுத்தீங்க, யாரையா கொடுத்த? யாரையா கொடுத்தா? நீயா கொடுத்த? மத்திய அரசு காசு கொடுக்குது, நீ இடை தரகர், அவ்வளவுதான். வாங்கி கொடுக்கிற தரகர், விவசாய கிட்ட இருந்து வாங்கி மத்திய அரசு கொடுக்கிற தரகர் நீ. இதே ஒரிசா கவர்மெண்ட்ல ஊக்கத்தொகை 800 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குவிண்டாலுக்கு. 800 ரூபாய் ஒரிசாவில் கொடுக்குறாங்க, அது அரசு. ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை. நீ எவ்வளவு கொடுக்குற? 81 ரூபாய் கூடுதலா. கடந்த ஆட்சியில் இப்ப 81, மொத்தம் 131 ரூபாய் ஊக்கத்தொகைன்னு கொடுத்து இப்படியெல்லாம் ஏமாத்தி கொண்டிருக்கின்ற திமுக. எல்லாத்துக்கும் மேல நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம ஆட்சியில நம்ம கொண்டு வருவோம். வருகின்ற இன்னும் 3 மாசத்துல நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் ஆட்சி. அதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா கடலூர் மாவட்டம்னாலே இது ஒரு தமிழ்நாட்டினுடைய வடிகால். எங்கன்னா கடலூர் மாவட்டம் தான். பெங்களூர்ல மழை பெஞ்சா எங்க எங்க வடியும் தண்ணி? கடலூர் தான் வடியும். ஏற்காடுல மழை பெஞ்சா கடலூர்ல தான். தருமபுரியில மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க தண்ணி வடியும்? தென்பெண்ணையாறு, கடலூர்ல வடியும். இந்த மாவட்டத்தில் கெடிலம், தென்பெண்ணை, வெள்ளாறு, கொள்ளிடம், மணிமுத்தாறு, இப்படிலாம் 5 ஆறுகள் இந்த மாவட்டத்தில் கடல்ல கலக்கிறது. அப்பப்போ வெள்ளம் வரும், ஆனா அதுக்கப்புறம் குடிக்கிறது தண்ணி பிரச்சனை வரும். இப்படி எல்லாம் இது என்ன செய்யணும்னு தெரியல. போன வருஷம் வந்தது தென்பெண்ணையில இவ்வளோ பெரிய வெள்ளம், எத்தனையோ பேர் உடைமைகளை இழந்து எத்தனையோ பேர் இறந்தாங்க. இதற்கெல்லாம் அதற்கு ஆனா அந்த தண்ணியை எப்படி தேக்கி வைக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி சேமிக்கணும், இந்த எந்த வெங்காயமும் தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இது. ஆனா நம்ம ஆட்சி இதெல்லாம் அதிக கவனம் செலுத்தும் நம்ம ஆட்சியில். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர. உங்க பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக போவார்கள். குறிப்பா பெண் பிள்ளைகள் தெருவில் பாதுகாப்பாக நடக்க முடியும் நம்ம வருகின்ற நம்ம கூட்டணியில். இதையெல்லாம் தமிழக மக்கள் நீங்கள் சிந்தித்து நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டு வாருங்கள். இந்த ஊழல் ஆட்சி, துப்பு கெட்ட ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி, ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். அதற்கு தயார் நிலையில் இருங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். வருகின்ற நீங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு ஆட்சி மாற்றம், எல்லாத்துக்கும் இந்த செய்தியெல்லாம் போய் சொல்லுங்க. எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு மக்கள்லாம் இன்னைக்கு நம்ம முடிவால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை எல்லா மக்களிடம் வந்துவிட்டது. அதை நீங்கள் உறுதி செய்கின்ற வகையில் இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் சரி, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இங்கே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் சொல்லி இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக
நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள், தாமரை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன்.